மார்க்கெட்டில் தக்காளி 30 ரூபா, ஆர்கானிக்னா அது 60 ரூபாயா? மார்க்கெட்டில் அரிசி 70 ரூபா, ஆனால் ஆர்கானிக்கு பாரம்பரிய அரிசின்னு சொல்லி 120 ரூபாயா? இந்த மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு நிறைய கேள்வி இருக்குங்க. ஆர்கானிக் ஃபுட்டு ஏன் எக்ஸ்பென்சிவ்? ஈல்ட் ஒரு 3 வருஷம் ஆகுது ஒரு கன்வென்ஷனல் ஃபார்மிங், அதாவது நிறைய மருந்தடிக்கப்பட்ட ஒரு ஃபார்மை நேச்சுரல் ஃபார்ம் லேண்டாக மாற்றுறதுக்கு, அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நர்ச்சர் பண்ணுறதுக்கு. ஒரு கெமிக்கல் ஃபார்மர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஈஸியாக ஒரு வீடிசைடு அடிச்சிருவார், ஃபங்கிசைடு அடிப்பார், அதுக்கு நோய் வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அடிச்சு அந்த இடத்துல உயிர் உற்பத்தியே இல்லாமல் போயிடும். ஆனால் ஒரு நேச்சுரல் ஃபார்மர் மேனுவலாக அதோட வீடு எடுக்கிறதுக்கு மக்களை டிப்ளாய் பண்ணணும். க்ராப் டியூரேஷன் அண்ட் சீசன். கன்வென்ஷனல் ஃபார்மிங்கில் சில ஹைப்ரிட் ரகங்களை ரொம்ப குயிக்காக கெமிக்கல் போட்டு விளைவிக்கிறாங்க, ஆனால் இயற்கை விவசாயிகளோட வெயிட்டிங் பீரியட் வந்து ஜாஸ்தி. சைக்கிளை வந்து இயற்கை விவசாயிகள் ஃபாலோ பண்ணும், ஆனால் இதில் வந்து எப்போ வேணாலும் எதை வேணாலும் விளைவிக்கலாம், கோல்ட் ஸ்டோரேஜ் பயன்படுத்திக்கலாம், நிறைய ஸ்டாக் அடிச்சுக்கலாம், மருந்து அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எல்லா ப்ரிவிலேஜில் சந்தைகளை வந்து மாற்றிடுறாங்க. லாஜிஸ்டிக்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஊட்டியில் விளைவிக்கக்கூடிய ஒரு கேரட்டை வந்து ஒரு 3 டன் ஒரு ட்ரக்கில் வருது, கோயம்புத்தூருக்கு வந்து சேருது அப்படின்னா, ஒரு இயற்கை விவசாயியால் ஒரு 300 கிலோ தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த 300 கிலோவில் கிட்டத்தட்ட அதே எக்ஸ்பென்சஸில் அவர் கொண்டு வந்து விற்கணும். ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் த லாஜிஸ்டிக்ஸ் வந்து பயங்கரமாக கூடியிருது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால தான் ஆர்கானிக் ஃபுட் இஸ் எக்ஸ்பென்சிவ்.